ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக விஷுவல் ட்ரீட்டாக தான் இருக்க போகுது. ஸோ இயற்கையை ரசிக்கிறவங்க, ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மூணாரில் உள்ள எல்லா ஹில்ஸுமே நாங்கள் கவர் பண்ண போகிறோங்க. ஸோ அவங்க வாழ்க்கை முறை, அவங்க கிராமங்கள், அவங்க வீடு, அவங்க அன்றாட வாழ்கிறதுக்கு எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க, இந்த இயற்கையான அழகெல்லாம் உங்களுக்கு சுற்றி சுற்றி காமிக்க போகிறேன். லாஸ்ட் வீடியோவில் மச்சானோட தம்பி வீட்டுக்கு போனோம் இல்லையா? ஸோ நைட்டில் போனதுனால என்னால் எதுவுமே கவர் பண்ண முடியல. இப்போ நான் பகலில் உங்களுக்கு அந்த ஊரெல்லாம் காமிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போக போகிறதில்ல, அவங்க வேலை செய்கிற இடத்துக்கு போக போகிறோம். ஸோ டீ எஸ்டேட்டில் போயிட்டு அவங்க எப்படிலாம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன். இன்றைக்கி மட்டும் நான் ஊருக்கு கிளம்பியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அழகான கிராமத்தை உங்களுக்கு காமிக்கிறதுக்கு மிஸ் பண்ணியிருப்பேங்க. ஏன்னா மச்சான் சொன்னார், ஒரு நாள் நீ ஸ்டே பண்ணு, இங்கே உள்ள கிராமத்தை, இந்த ஹில் ஸ்டேஷன் எல்லாமே நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு விஷுவல் ட்ரீட் கொடுக்கறதுக்காக நான் ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருக்கேன். அண்ட் போன வீடியோவில் இந்த லைன் வீடுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நைட்டு போனதுனால உங்களுக்கு காமிக்க முடியல. ஸோ இங்கே மோஸ்ட்லி இந்த மாதிரி வீடு தான் பார்க்க முடியுது. அண்ட் இப்போ வரும்போது ஒரு ஷெட்டு மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஷெட்டில் தான் இவங்க குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்கங்க. அதாவது மங்கும் குப்பை, மங்காத குப்பைன்னு சொல்லிட்டு இந்த ஷெட்டில் வச்சு லாக் பண்ணிடுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம நாய், மாடு இதெல்லாம் எடுத்து கழிச்சு போடாமலும் இருக்குது. அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக்லாம் சாப்பிடாமலும் இருக்குது. ஸோ இவங்க நேச்சரை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ரூல்ஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது நிறைய பேர் நடந்து வரதை பார்க்க முடியுது. இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு தாங்க போகிறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இருந்தாலும் சலிப்பே அடையாமல் அவங்க நடந்து போகிறாங்க. சின்ன குழந்தைங்க வரைக்கும் நடந்து போகிறது நம்மளால் பார்க்க முடியுது. இதே சென்னையாக இருந்தால் ஒரு ஷேர் ஆட்டோ பிடிப்போம், இல்லைனா கேப் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே எல்லாருமே நடந்து போகிறத பார்க்க முடியுது. அதனால தான் இங்கே எவ்வளோ வயசானாலும் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க. இந்த வீடியோ கொஞ்சம் ஷேக்கியாக தாங்க இருக்கும். கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் நிறையவே இருக்கும். ஏன்னா இது ஆஃப் ரோடு இல்லையா? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருந்ததுனால எங்களால் கண்டிப்பாக வீடியோவே எடுக்க முடியல. நான் செல்லை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணி தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் ப்ளீஸ் மேனேஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இந்த அழகான லான், இங்கே தான் இவங்க எல்லாமே கிரிக்கெட்லாம் விளையாடுவாங்களாம். அண்ட் போன வீடியோவில் அவங்க தம்பி வீட்டுக்கு வந்தோம் இல்லையா? ஸோ அந்த வழி தாங்க இது. நாங்கள் 12 மணிக்கு கிளம்பி மச்சான் வீட்டுக்கு போனோம். ஸோ மச்சானோட வீட்டுக்கும் அவங்க தம்பி வீட்டுக்கும் 20 மினிட்ஸ் ஆகுது ட்ராவல் பண்ணுறதுக்கு. நைட்டு இந்த வழியாக நம்ம வந்தோம் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு ஒரு பீதியே ஆயிடுச்சுங்க. ஏன் சொல்கிறீங்கன்னா, இங்கே யானை நடமாட்டம்லாம் நிறைய இருக்குங்களாம். நினச்சி பாருங்கள், இங்கே நைட்டில் ஒரு கார் ரிப்பேர் ஆனால் கூட நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் நிறைய பேர் இந்த நைட் ட்ராவல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, மோஸ்ட்லி இந்த ஹில் ஸ்டேஷன் எல்லாம். ஏன்னா நீங்கள் இந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, மிஞ்சி போன ஒரு 4-5 ஆட்கள் தான் நம்ம எதிர்க்க வந்திருப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு ஆள் கூட நம்மளால இங்கே பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்தோடு எந்திரிச்சிருவாங்களாம். பட் நைட்டு பார்த்தீங்கன்னா 7 மணிக்கெலாம் மேக்ஸிமம் வீட்டுக்குள்ளே போயிடுவாங்களாம், சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவாங்களாம். ஸோ அதனால் அதிகபட்சமாக அவங்க வெளியே வரமாட்டாங்களாம். இருந்தாலும் நான் கேட்டேன், யானை நடமாட்டம்லாம் இங்கே அதிகமாக இருக்கே, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மோஸ்ட்லி எங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும், இந்த மாதிரி யானை நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்துடும், என்ன பண்ண முடியும், திடீர்னு பார்த்தா நம்ம பக்கத்தில் தாங்க இருக்கும், நம்ம வீட்டுக்கு பின்னாடி நிற்கும், சைடில் நிற்கணுமோ, நம்ம ஃப்ரெண்டு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ வியப்பாக பார்த்தேன், என்னங்க சொல்கிறீங்க, இவ்வளோ பக்கத்தில் நிற்கிதுன்னு சொல்கிறீங்க, ஒன்றும் பண்ணாதா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களுக்கு யானையை பார்த்து பழக்கம் ஆகிடுச்சான். யானைக்கு அவங்கள பார்த்து பழக்கமானதுனால அது எதுவுமே பண்ணாது. அது பாட்டுக்கு இந்த செடி அதெல்லாம் ஆனால் எதுவுமே வைக்க விடாதாங்க. அவங்க நிறைய இந்த விவசாயம் பண்ணும் போது அந்த கத்திரிக்காய், கிழங்கு அதெல்லாம் போடுவாங்களாம். ஆனால் வந்துச்சுன்னா இது எல்லாமே சாப்பிட்டுட்டு போயிடுமா. பட் அவங்கள எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எஸ்டேட்குள்ளே வந்தாச்சுங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் டாப் ஹில்லில் ஒரு காட்டேஜ் இல்லைனா வில்லா மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ இது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கு இல்லையா டீ எஸ்டேட், ஸோ இங்கே வேலை பார்க்குற ஒரு ஹெட்டோ இல்லைனா மேனேஜருக்கோ கொடுத்துருக்க வீடுன்னு சொன்னாங்க. ஸோ அழகாக இருந்தது. இந்த வீடெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வருதா? நம்மளாம் சின்ன பிள்ளையில் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் இந்த வால்பேப்பர்லாம் கிடையாது. பட் இந்த சீனரிஸ்
சார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு விற்கும். அந்த A4 ஷீட் சார்ட் சைஸில் வந்துட்டு நமக்கு அந்த சீனரிஸ்லாம் இருக்கும், பேபி ஃபோட்டோஸு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பெட்ரூம்லேயோ இல்லைனா ஹால்லேயோ வந்து ஒட்டி வைப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த இடம்லாம் இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நீங்களே வந்து இந்த இடம் ரசித்து பார்க்க போகிறீங்க. இந்த இடத்த வந்து சுற்றி உங்களுக்கு காமிக்க போகிறேன். லாஸ்ட் வியூவில் தெரியுதா ரோடு? அங்கே இருந்து நாங்கள் டாப் ஹில்லுக்கு வந்திருக்கோம். சரிங்களா? ஆனால் வந்துட்டு என்னோடய ஃபோனில் வந்து ஸ்டோரேஜே கிடையாது. மேக்ஸிமம் எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். டாப் ரேஞ்சில் இருக்கோம் நாங்கள், இப்போ மேலே இருக்கோம். சுற்றி இப்படி தாங்க வியூ இருக்குது. சுற்றி வியூ இப்படி தான் இருக்குது. எங்கே பார்த்தாலுமே வியூ இப்படி தான் இருக்குது. தேயிலை பூ, ஓகேவா? ஸோ அங்கே பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள், இதுதான் தேயிலை பூ. காய் எல்லாம் இங்கே இருக்குது, குட்டி குட்டி காய். இங்கே எல்லாமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த அழகெல்லாம் ரசிக்கிறதுக்கு வந்துட்டு கண்கள் பத்தாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து டாப் ஹில்லில் இருக்கோங்க. இந்த மேகம் வந்து இறங்கி வர்றது, அதே மாதிரி அழகான மேகமூட்டம், இதெல்லாம் பார்க்கும் போது வந்துட்டு பார்த்திங்கன்னா இயற்கையின் கூட்டுக்குள்ளே நாங்கள் இருக்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தது இந்த சொர்க்கம் மாதிரி இருக்கிற ஒரு பச்சை பசேல்னு இருக்கிற இடத்த. ஆனால் இங்கே வந்து எப்படி வேலை பார்க்குறாங்க, அவங்க என்னென்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க, அதை பற்றிலாம் நீங்கள் பார்க்கணும் இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இருக்காங்க பாருங்க, தெரியுதா? ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வந்துட்டுருக்காங்க பாருங்கள், எப்படி இருக்குல்ல? அவ்வளோ ஹைட்லேருந்து எவ்வளோ ஸ்பீடில் வராங்க. நாங்கள் ஏறுறதுக்குள்ள ஒரு 10 நிமிஷத்துக்கா 20 நிமிஷம் ஆகிடும் போல இருக்குது. ஆமாம், இங்கே பாருங்க. இல்லை, இதுதான் அந்த டீ இலை கட் பண்ணுற மிஷின். இது வந்து ஆட்டோமேட்டிக், அதுவே கட் பண்ணிக்கும். அண்ட் இவங்களோட காஸ்டியூம் இதுதான். டீ பறிக்கும் போது மிஷின் தான். இது போட்டுட்டா சார்ஜ். அவ்வளோதான். ஓ, ஆமாம். ஸோ இதுதான் டீ இலை பறிச்சு போடுற பேக். இப்போ கஷ்டமாச்சு. ஆமாம், நான் பிடுங்குவா. நானும் கட் அந்த இன்னொன்று இருக்குது, சீர் ஒன்று இருக்குது மேலே துளுத்து தான் அந்த வச்சுருக்கேன். இதான் நல்ல லீஃப். நல்ல லீஃப். இது எடுக்கக்கூடாது, இதெல்லாம் இது எடுக்கக்கூடாது. நல்ல டார்க் லைட் க்ரீன் மட்டும், இந்த லைட் க்ரீன் தான் இதுதான் எடுக்கணும். இதுதான் நல்லது. அது கஷ்டம், அதுக்கு இதுதான் ஈஸி இல்ல. இது டிஃபரன்ஸே கண்டுபிடிக்க முடியல. கட் பண்ணுங்க யாஷிகா, செடியை கட் பண்ணடி. நீ யூஸ் பண்ற கூட இது ரெயினுக்கு வந்து பிளாஸ்டிக் கவர் மாதிரி போட்டுப்பாங்க, ஓகேவா? பார்த்து இந்த பாருங்க, இது வந்து இது ஒரு மிஷின் இப்படி கட் பண்றது. எல்லாரும் வச்சிருப்பாங்க. பட் இது இப்படி கட் பண்ணும்போது இந்த மாதிரி டார்க் கிரீன் கட் அதெல்லாம் வந்து அது வந்து இதுல வந்து வராது, மிஷினுக்கு தான் எல்லாம் வரும். இது வந்து நம்ம கை கண்ட்ரோல்லே தரலாம். வேண்டாம்ல, எங்களோட போதும். நான் அவ்வளோதான் போடுவேன். ட்ரை பண்ணு. அவங்கள்ட்ட அதுல இருக்க தண்ணி குடிப்பாங்க. கசக்குவானா வாய் போடுறீ. அவர் தான் டிரான்ஸ்போர்ட்காரரு, அவரே எடுத்துக்கோங்க. அவர் தான் போய் டிரான்ஸ்போர்ட்டா? என்ன டிரான்ஸ்போர்ட் பண்றீங்க? அந்த லீஃபை வந்து விளையாக்கிட்டு வர்றவர். ஓ, இவர் தான் டிரான்ஸ்போர்ட். லீஃபை வந்துட்டு போட்டுட்டு வருவாங்கல்ல மார்க்கெட்லலாம். ஸோ அவங்க ஃபேக்ட்ரியில் வந்து போட்டுட்டு வருவாங்க. இப்போ எல்லாம் பாருங்கள், இடம்லாம் பறிச்சுட்டு வராங்க பாருங்கள். லைனாக வராங்களா? இப்போ சாப்பிட்டுட்டு திருப்பி போவாங்க. 5 மணிக்கு தான் கீழே இறங்குவாங்க. மத்தியான நேரத்துலேயே இவ்வளோ மிஸ்ட்டு, இவ்வளோ குளிர் அடிக்குதுன்னா 5 மணிக்கு வரும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்படி விரைச்சி போயிடும். நாங்கள் 3 நாளாக வந்து இங்கே இருக்கிறோம். ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடுது, அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ கால் கழுவுறதுக்கோ பாத்ரூம் போகிறதுக்கோ வந்து தண்ணி சூடு பண்ணி தான் கொடுக்குறாங்க.
எப்படி இருக்கு பாருங்க. இதை வச்சு இதுதான் அவங்களோட ஐடி கார்டு. ஓகேவா, அங்கே பாருங்க, இதுதான் இவங்களோட ஐடி கார்டு. இவ்வளோ சாக்கு வேணும்ல, சாக்கு பாருங்க எல்லாரும் வேலை எவ்வளோ டாப்ல இருக்காங்க பாருங்க. டாப்ல இருந்து இறங்கி வராங்க, உங்களுக்கு தெரியுதா? எவ்வளோ அழகாக வந்து டீ இலை பறிக்கிறாங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கையால் வந்து அந்த இளந்தளிர் சொல்லுவாங்களே அதெல்லாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சிசர் வந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் யூஸ் பண்ணுறாங்க. சிசர் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுவாங்க, இந்த மிஷின் யூஸ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணுவாங்களாம். பிளான்டிங் 2010 பண்ணியிருக்காங்கல்ல, அப்படியே இந்த மேலே இருக்க துளிர் மட்டும்தான் நீங்கள் எடுப்பீங்க. ஆமாம், சின்ன இவ்வளோ பெரிய நாத்தா தான் இருக்கும். கட் பண்ணி 3 வருஷத்துக்கு. இது எத்தனை வருஷம் வரைக்கும் இந்த பிளான்ட் இப்படியே இருக்கும்? இது 100-150 வருஷம் அப்படியே இருக்கும். அந்த மேலே இருக்க துளிர் மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுப்பீங்க. இந்த லீஃப் எல்லாம் வந்துட்டு கீழே ஃபேக்ட்ரிக்கு போகுது பாருங்க. பாய் எடுத்துட்டு போறாங்க பாருங்க. இந்த இடம் தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடம்லாம் க்ரீனாக இருக்குது. அந்த இடத்துல சன்லைட் தெரியுது பாருங்க. ஸோ அந்த இடம் மட்டும் சன்லைட் தெரியுது. அப்படியே மூவ் ஆகிற இடம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வெளிச்சம் வந்துகிட்டே போகும். ஸோ இங்கே இப்படி தான் வந்துட்டு மிஸ்ட் இருக்க இடம் நல்லா வந்து இருட்டிட்டு இருக்க இடம் மழை பெய்யும். அப்படியே இந்த வெயில் அப்படியே மூவ் ஆகிட்டே போகும் பாருங்க. நம்ம வந்து ரோடு அதுதான். இப்போ வந்து கீழே வந்து எல்லாரும் சாப்பிட வந்திருக்காங்க. எல்லாரும் சாப்பிட வந்திருக்காங்க. வேலை செஞ்ச களைப்பே தெரியாமல் ஜாலியாக எல்லாருமே அரட்டை அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கே சந்தோஷமாக இருந்ததுங்க. ஸோ ரொம்ப கம்பல் பண்ணாங்க எல்லாருமே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயுமே கொஞ்சம் வாங்கி டேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வீடியோ பார்ப்பீங்க நம்புகிறேன். எல்லார் வீட்டு சாப்பாடும் ரொம்ப பிரமாதமாக சூப்பராக இருந்தது. சூப்பர். சாப்பிட்டு போங்க. கையில என்ன மகளுக்கு நீ ஊட்டி விடுறதுக்கு என்ன ஊட்டி விட விட மிஷின் வெட்டிடுச்சுல்ல, இப்போ வெட்டிச்சு. இந்த வீடியோ மூலிமா டீ எஸ்டேட்டில் அவங்க எப்படியெல்லாம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் அதை முடிச்சுட்டு அடுத்த ஹில்ஸ் கிட்ட நாங்கள் வந்தோம். ஸோ அங்கே வந்து குட்டி பாறை மாதிரி இருந்ததா, இந்த இடத்துல வந்து ஃபோட்டோலாம் எடுத்தால் ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், நாங்கள் இப்போ எங்கே இருந்தோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம இருந்தது வந்து அங்கே ஒரு மரமாக தெரியுது பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து இப்போ இங்கே வந்திருக்கோம் ஃபோட்டோஸ் எடுக்காக. சுற்றி பாருங்க, இப்படி இருக்குமா, இப்படிலாம் நேச்சர் இருக்கான்னு அதிசயமாக பார்க்க வேண்டியதாக இருக்கு. இந்த எஸ்டேட் சுற்றி மச்சானோட சொந்தக்காரங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்மளை பார்த்து பாய் சொல்லிட்டு போகிறாங்க. வண்டி ஓட்டு போறோம்ல, அவங்க அக்கா பையன், ஒரு அக்கா பையன். அப்படியா? இந்த பூவோட இந்த பூ நல்லா இருக்கு. இந்த மாதிரி அடிக்கடி எங்கள் வீட்டுக்கார் காமெடின்னு பேரில் ஏதாவது பண்ணுவார், ப்ளீஸ் கண்டுக்காதீங்க. அண்ட் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா ரீல்ஸ்க்காக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பட் என்ன ஆச்சுன்னா டமால் கீழே விழுந்துட்டேங்க. அதை ப்ளூபர்ஸில் ஆட் பண்ணலான்னு நினச்சோம், பட் வேண்டான்னு விட்டுட்டேன். இந்த வீடியோலேயே கிட்டத்தட்ட 4 ஹில்ஸ் கிட்ட நாங்கள் கவர் பண்ணிட்டோங்க. அடுத்து வந்து போக போகிறது வந்துட்டு சைலண்ட் வேல்யூ, அதுக்கப்புறம் மச்சானோட தாய்மாமா வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ இந்த வீடியோலேயே நம்ம இதெல்லாம் போட்டோம்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த அழகான ஊரை நீங்களும் ரசிச்சுட்டு வாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.